பெருவினுடைய வெறிச்சோடிய பாலைவனத்துல மனித கண்களால பாக்குற போது முழுமையாக புரியாது. ஆனா வான்ல இருந்து பாக்குற போது இந்த ஒரு விஷயம் தெளிவா தெரியும். மாபெரும் கோடுகள், விலங்கு வடிவங்கள், அசாதாரண குறியீடுகள். சில கோடுகள் பல கிலோமீட்டர்கள் நீளம் இருக்கும். இவற்றை யார் உருவாக்கினர்? எதற்காக உருவாக்கினர்? இது ஏலியனுக்கான சிக்னல் இல்லனா இது ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் ரிச்சுவல்? மனித வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு மர்மம் நாஸ்கா லைன்ஸ். இந்த ஒரு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முதல் நம்ம சேனலுக்கு நீங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. நாஸ்கா லைன்ஸ். இந்த நாஸ்கா கோடுகள் தென் அமெரிக்காவினுடைய பெரு நாட்டினுடைய நாஸ்கா பாலைவனத்துலதான் அமைஞ்சது. இந்த ஒரு பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வறண்ட ஒரு பகுதி. இங்க மழை வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஒரு நாஸ்கா கோடுகள் பல ஆண்டுகள் பழுதுபடாம பாதுகாக்கப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பகுதியில மழை வீழ்ச்சியும் குறைவா இருக்கிறதால, வெப்பம் அதிகமா இருக்கிறதால இந்த கோடுகள் அழியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்படியான இந்த நாஸ்கா லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 1920 கால பகுதிகளில் கமர்ஷியல் பிளைட்ஸ்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. விமான போக்குவரத்துகள் அதிகமாக அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. முதற்கட்டமாக அது ஆரம்பிக்கப்பட்டபடியாக நிறைய மக்கள் போக்குவரத்துகளை மேற்கொண்டாங்க. இப்படி ஒரு தடவை ஒரு பிளைட் போற போது அந்த பிளைட்டுடைய பைலட்டால் தான் இந்த நாஸ்கா லைன்ஸ் அவதானிக்கப்படுது. அந்த வானத்துல இருந்து பார்க்கிற போது ரொம்பவே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இந்த கோடுகள் இருந்துச்சு. இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கிற போது அது உங்களுக்கே புரியும். இந்த விமானி இதை அவதானிச்சதன் மூலம் தான் இந்த ஒரு மர்மம் உலகத்துக்கு அறிய தரப்படுது. முதலா உலகமே இந்த ஒரு பட்டனை வியந்து பார்க்குது. இந்த கோடுகள் ஏன் இப்படி வரையப்பட்டிருக்கு, எதனால இவ்வளவு பாரியதா இருக்குது அப்படின்னு உலகமே குழப்பத்துல ஆளுது. அப்போதான் இந்த நாஸ்கா லைன்ஸ் பற்றின ரிசர்ச் ஆரம்பிக்குது. இந்த நாஸ்கா லைன்ஸ் அப்படின்றது சாதாரண கோடுகள் கிடையாது. சாதாரணமா ஒரு நேர்கோட்டை வரைஞ்சிருக்கிறதும் கிடையாது. நாம் இந்த கோடுகளை சரியா அவதானிக்கணும் அப்படின்னு நினைச்சா வானத்துல இருந்து தான் பார்க்கணும். கீழே இருந்து பாக்குற போது இது அவ்வளவு தெளிவா அந்த உருவங்கள் எதுவுமே சரியா தெரியாது. அப்படி இந்த கோடுகள்ல என்ன விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரண கோடா இல்லாம குரங்கு உருவங்கள், சிலந்தி உருவங்கள், திமிங்கலத்தினுடைய உருவங்கள், நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லி பல உருவங்கள் இருக்கு. குறிப்பா புவியியல் சார் ஷேப்ஸும் இங்க வரையப்பட்டிருக்கு. இதிலும் குறிப்பாக சில வடிவங்கள் 1200 அடிக்கு மேற்பட்ட நீளங்கள் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த கோட்டினுடைய நீளத்தை பார்க்கிற போது 1200 அடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த மேசிவ் ஜியோக்ளிப்ஸ் மேலிருந்து பார்க்கிற போது மட்டுமே புரியும். நீங்க கிட்ட இருந்து இந்த பகுதிக்குள்ள போய் நீங்க நடந்து போய் பார்க்கிற போது இதனுடைய சரியான உருவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி இருக்கிற போதுதான் இதில் ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. இந்த ஒரு நாஸ்கா கோடுகள் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மூலம் தெரிய வருது. அப்படி 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னா ஆன்சியன்ட் பீப்புள்ஸ் இதை எப்படி வரைஞ்சாங்க? கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வரையணும்னா ஏரியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதாவது வானத்துல இருந்து இதை பார்க்க முடிஞ்சாதான் இவ்வளவு நேர்த்தியாகவும் சரியாகவும் இந்த உருவங்களை வரைஞ்சிருக்க முடியும். இப்படி இருக்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னம் இதை வரைகிறதுக்கான இல்லைன்னா இதை அவதானிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கா? இதுல இரண்டாவது கேள்வியா இந்த ஒரு நாஸ்கா கோடுகளை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னு விஞ்ஞானம் கூறுற விஷயம். இந்த நாஸ்கா கோடுகள் சாதாரணமா வரையப்படல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே இங்க நாஸ்கா சிவிலேஷன்ஸ் இருந்திருக்கு. ஒரு நாகரிகமே தனியா இயங்கி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் மற்றும் சிவப்பு மணல்களை அகற்றிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய இலகுவான நிலப்பகுதியை தெரிஞ்செடுத்து அதுல இந்த கோடுகளை பாரியதா வரைஞ்சிருக்காங்க. சாதாரணமான கருவிகளையும் சில மரம் சார் உபகரணங்களையும் பயன்படுத்தி தான் இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த கோடுகளை வரைகிறதுக்கான அளவீடுகளுக்கு கயிறுகளை பயன்படுத்தி இருக்காங்க. என்னதான் இலகுவான கருவிகளை பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்துல பாரிய தொழில்நுட்பங்கள் இல்ல. இன்றைக்கு இந்த உருவங்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இதை செய்தது பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு விஞ்ஞானம் கூறுது. அதோட இது உருவாக்கப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியா குறிப்பிடப்படுவது கிமு 500ஆம் ஆண்டுல இருந்து கிபி 500க்கு உட்பட்ட காலப்பகுதி, சுமார் 2000 ஆண்டுகள். இப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலப்பகுதியில பெரிதாக டெக்னாலஜி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு இடம் பத்தின ஏலியன் தியரி.
இந்த நாஸ்கா கோடுகள் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டாலே குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், இது ஏலியனோட தொடர்பு பட்ட இடம். குறிப்பாக எரிச் வான் டேனிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் தன்னுடைய புத்தகம் ஒன்றுல இது பற்றி குறிப்பிட்டிருக்கார். 1968 கால பகுதியில அவர் எழுதிய புத்தகம் ஒன்றுல இது பற்றின விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் குறிப்பிட போது நாஸ்கா லைன்ஸ் ஏலியன்ஸோட லேண்டிங் பாயிண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை அவர் உறுதிப்படுத்துறதுக்கு குறிப்பிட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடுகள் எல்லாம் சாதாரண கோடுகள் இல்ல, யுஎஃப்ஓக்கான ரன்வேஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனா சாதாரணமா யுஎஃப்ஓ அப்படின்றது பிளைட் போல ரன்வேல ஓடி டேக் ஆஃப் ஆகுறது இல்லை. இருந்தாலும் இவர் ஒவ்வொரு காலகட்டத்துல யுஎஃப்ஓக்கள் ஒவ்வொரு வடிவங்கள்ல ஒவ்வொரு அமைப்புகள்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதோட இவர் குறிப்பிடும் மற்றும் ஒரு விடயம், சடங்கு ரீதியாக இந்த நாஸ்கா சிவிலைசேஷன்ஸ் ஏலியன்ஸோட தொடர்பை பேணுறதுக்காக இதை வரைஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம இது இவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்க்கை நிலை பற்றிய வெளிப்பாட ஏலியன்ஸுக்கு அறியப்படுத்துறதுக்காக இது வரையப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த ஒரு தியரி இவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டதுமே உலகம் முழுக்க பரவலாச்சு. பரவலா இது சார்ந்த கருத்துக்களும் வெளியிடப்பட்டுச்சு. பலதரப்பட்ட மக்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்பினாங்க. பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஆனாலும் கூட இதுக்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிற சமயத்துல இந்த நாஸ்கா லைன் பற்றிய சமய மற்றும் கலாச்சார ரீதியான தியரி ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. இந்த தியரி பல ஆர்கியாலஜிஸ்டால முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த நாஸ்கா லைன்ஸ் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது இந்த நாஸ்கா சிவிலைசேஷன் தங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வகையில உண்மையா இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல இந்த சமய நம்பிக்கைகள் பாரிய அளவுல உச்சத்துல இருந்துச்சு. இதனால இது ஒரு பாரிய விஷயத்த இந்த மக்கள் செய்திருக்கலாம். இத சமய நம்பிக்கைக்காக இவங்க செய்தாலும் இதுல அறிவியல் விஷயமும் கலந்திருக்கு. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் வாட்டர் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு மெயினான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகள்ல நீர் அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதனால தண்ணீரை தக்க வைத்துக் கொள்றதுக்காக தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்துச்சு அப்படின்னு குறிப்பிடும். இப்படி அந்த ஆர்கியாலஜிஸ்ட் குறிப்பிடுற போது இது வானியல் சார்ந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னும், அந்த சிவிலைசேஷன்ல வாழ்ந்த மக்கள் தங்களுடைய நன்மை கருதியும் இதை செய்தாங்க அப்படின்னும் பல கருத்துக்கள் இருந்தது. ஆனாலும் அவங்க முக்கியமா சொல்லக்கூடியது இந்த வாட்டர் வர்ஷிப் மட்டும்தான். ஏன்னா அவங்க வாழ்ந்தது வறண்ட பகுதி, இதனால நீரின் முக்கியத்துவம் அங்க அதிகமா இருந்துச்சு. கண்டிப்பா மனிதன் வாழ்றதுக்கு நீர் தேவை, அதோட அந்த பகுதியில நீர் இன்னும் அவசியம். இதன் காரணத்தால இது முழுக்க முழுக்க ஒரு வாட்டர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிதான் பலரும் குறிப்பிடுறாங்க. இன்றளவும் இது நம்பக்கூடிய ஒரு தியரியா இருக்கு. இன்றைய விஞ்ஞானமும் இதைத்தான் குறிப்பிடுது. இது ஒரு வாட்டர் சோர்ஸ் மேப்பிங் அப்படின்னு குறிப்பிடுது. அதோட இது சோலர் அலைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அப்படின்னு குறிப்பிடுது. நீருக்கான முக்கியத்துவத்துக்காக தான் இந்த ஒரு விஷயம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு இன்றைய விஞ்ஞானமும் குறிப்பிடுது. அதோட அவங்களோட ஒரு வகை சமய நம்பிக்கை அப்படின்னு இவங்க எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமிடலை இதன் மூலம் செய்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுது. இந்த நாஸ்கா கோடுகள் இதோட முடிவடைஞ்சுதானா இல்ல. இன்றைக்கும் சேட்டலைட்ஸ் பல கோடுகளை கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. புதிய புதிய கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் நாம இதோட உண்மையான மர்மத்தை விலகி கொள்ளல. இது ஒரு கோடுகள் எதற்காக இன்னும் மர்மமாகவே பார்க்கப்படுது. ஒரு சிவிலைசேஷன் மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய சிம்பாலிக் ஸ்ட்ரக்சர் உருவாக்கினது பெரிய ஒரு மர்மம் தானே. இன்றைக்கும் இது முழுமையா விளக்கப்படல. நாஸ்கா லைன்ஸ் ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒண்டர் மட்டுமில்ல, மனிதனின் புத்திசாலித்தனத்தினுடைய மர்ம சின்னம். பெரு பாலைவனத்தினுடைய அமைதிக்குள்ள இன்றைக்கும் இந்த ஜெயின் சிம்பிள்ஸ் ஒரு பழமையான கேள்விய உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு. இத யார் உருவாக்கினர், ஏன் உருவாக்கி? நாஸ்கா லைன்ஸ் இது வெறும் ஆன்சியன்டா இல்லைன்னா மனித வரலாற்றில் மிகப்பெரிய தீராத மர்மம்? உங்களோட தியரி என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்து. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி.